தாவர வளர்ச்சி மற்றும் பெருக்கம் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பிளான் growth ரெகுலேட்டர் தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளுடைய பிசியாலஜிக்கல் எஃபெக்ட், அதாவது உடற் செயல் சார்ந்த பாதிப்புகள் அல்லது அதனுடைய அது எந்த மாதிரியான விளைவுகளை தாவரங்களோட உடல்ல ஏற்படுத்துகிறது, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா, சரிங்களா? ஆக்சின்னா என்ன, ஆக்சின் எப்ப என்ன மாதிரியான வேலையை செய்யுது, சரிங்களா? எந்த இடத்துல அது ஆக்டிவா இருக்கும், அதே மாதிரி ஜிப்ரலின், சைட்டோகைனின், அதுக்கு அடுத்தது வளர் வடக்கிகளான அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். ஸோ இதனுடைய எல்லாத்தினுடைய பிசியாலஜிக்கல் எஃபெக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆக்சின், சரிங்களா? இப்ப இதுல ஒண்ணு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நான் வந்து என்சிஆர்டி புக்ல, இங்கிலீஷ் மீடியம் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சில பாயிண்ட் ஏதாவது கவர் ஆகாம இருந்திருந்தா நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் இல்லைன்னா அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா கேள்விகள் என்சிஆர்டி பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ரைட், ஓகே. Axins from Greek axion to grow was first isolated from human urine. அதாவது ஆக்சின் அப்படின்னா கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஆக்சின் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டு க்ரோ, அதாவது வளர்வது. ஆக்சின்னா வளர்வது அப்படின்றது பொருள். இது முதல்ல எங்கிருந்து கண்டுபிடிக்கிறாங்க, எங்கிருந்து பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமனுடைய யூரின்ல இருந்து தான் முதல்ல இது பிரிச்சு எடுத்திருக்காங்க. ஓகே, the term auxin is applied to the indole 3 acetic acid IAA and to other natural and synthetic compounds having certain growth regulating properties. அதாவது இந்த ஆக்சின் அப்படின்றது அந்த வார்த்தை எதுக்காக மிக சரியா பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட், இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். அப்ப ஐஏஏ அப்படின்றதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லிடணும், அது ஒரு ஆக்சின். புரியுதுங்களா? ஐஏஏ அப்படின்றது என்னன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு ஆக்சின். சார், ஆக்சின்கள் வந்து சரி எப்படி அதை ஐசோலேட் பண்றாங்க, புரியுதுங்களா? அதை பொறுத்து அது நம்ம ரெண்டாவே தனியா பிரிக்கலாம். ரெண்டு முறையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இயற்கையான ஆக்சின்கள், இன்னொன்னு வந்து செயற்கை ஆக்சின்கள், நேச்சுரல் ஆக்சின்ஸ், இன்னொன்னு வந்து சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஜென்ரலா. They are generally produced by the growing epiphyses of the stems and roots from where they migrate to the regions of their action. அதாவது சார், ஆக்சின்கள் பொதுவா எங்க சார் உற்பத்தி ஆகும், எந்த பகுதிகளில் தாவரங்கள்ல உற்பத்தி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளரக்கூடிய முனைகளான growing epices, it means தண்டினுடைய நுனிப்பகுதி அல்லது வேரினுடைய நுனிப்பகுதி, தண்டினுடைய நுனிப்பகுதி அல்லது வேரினுடைய நுனிப்பகுதியில என்ன மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்றது தான் நமக்கு ஆக்சின்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேரினுடைய நுனிப்போக்கு வளர்ச்சிக்கும் தண்டினுடைய நுனிப்போக்கு வளர்ச்சிக்கும் காரணமாவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சின்கள் தான். அப்ப சார் இது எங்க சார் இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம், நேச்சுரல் ஒரு ஆக்சின் அது. ஓகே சார், இது எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு கேள்வி வந்தா தாவரத்தினுடைய தண்டின் நுனிப்பகுதி அல்லது தாவரத்தினுடைய வேரின் நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லலாமா? எஸ் சார். சார், இன்னொன்னு இருக்குது, இயற்கை ஆக்சின்கள்ல இன்னொன்னு இருக்குது, அதுதான் என்னது, ஐபிஏ, இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஐஏஏ, இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் எக்ஸாக்டா. இன்னொன்னு வந்து ஐபிஏ, இண்டோல் பியூட்ரிக் ஆசிட். இது ரெண்டுமே இயற்கை ஆக்சின்கள், நேச்சுரலா தாவரங்கள்ல உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா சார்? அப்ப இப்ப யோசித்து பாருங்க, தண்டினுடைய நுனிப்பகுதியில ஆக்சின்கள் உருவாகுது, அதே மாதிரி வேரினுடைய நுனிப்பகுதியில ஆக்சின்கள் உருவாகுது. அங்க இருந்து தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு அது என்ன ஆகுது, பரவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எதுக்காகனா அதோடைய செயலை அதிகரிக்க மற்ற இடங்களுக்கு பரவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஐஏஏ அண்ட் ஐபிஏ have been isolated from plants. அதை நான் சொல்லிட்டேன். இயற்கையாகவே இந்த ஐஏஏவும் ஐபிஏவும் தாவரங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அதனால அதுக்கு என்ன பேரு,
என்ன பேரு? இயற்கை அது இயற்கை ஆக்சிஜன். ஆக்சிஜன். நேச்சுரலா பிளான்டோடைய குரோவிங் ரீஜன்ல இருந்து பிரித்தெடுக்கப்படுவதால ஐசோலேட் பண்றதால அதுக்கு பேரு இயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது செயற்கை ஆக்சின்கள். சார் அப்படின்னா என்ன சார்? சார் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட என்ன மாதிரியான கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றத பொறுத்து செயற்கையாகவே அதை உருவாக்குறதுக்கு பேர் தான் செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் NaA and 2,4D 2,4 டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். சார் இது ரெண்டும் NaAவும் 2,4Dயும் எதுக்கான எக்ஸாம்பிள்? செயற்கை ஆக்சிஜன்களுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம ஆக்சிஜன்கள்ல 4 பார்த்துருக்கோம். 2 இயற்கை ஆக்சிஜன்கள், 2 செயற்கை ஆக்சிஜன்கள். IAA, IBA அதை நம்ம என்ன சொல்றோம்? இயற்கை ஆக்சிஜன்கள். NaA 2,4D என்ன சொல்றோம்? அவ்வளவுதான். இதுல எது நேச்சுரல், எது சிந்தட்டிக் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனா இதோட ரோல் என்னவா தான் இருக்கும்? தாவரங்களுடைய நுனிப்போக்கு வளர்ச்சி. அவ்வளவுதான். வேரினுடைய நுனிப்பகுதியை வளர வைக்கிறது, தண்டினுடைய நுனிப்பகுதியை வளர வைக்கிறது. அவ்வளவுதான் இதுக்கான அவசியம். சரிங்களா? ரைட் சார். சொல்லுப்பா சார். அப்ப இதனாலதான் ஆக்குதிசு பகுப்படைதா சார்? என்ன புரியலப்பா? ஆக்குதிசு இதனாலதான் பகுப்படைதா சார்? கண்டிப்பா ஆக்குத்திசு பகுப்படையுதுன்னு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? சார் பக்காக்கு திசுக்கு ஆக்சிஜன்கள் இருக்கான்னு கேட்பேன். அதாவது டிப்பு பொசிஷன், எந்த வகையான ஒரு நுனி பகுதி, அப்ப அந்த கிளைகள் வருது, கிளைகளுடைய நுனி பகுதியா இருந்தாலும் அங்க ஆக்சிஜன் இருக்கும். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? எஸ் சார். நீ 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 கேட்ட கேள்வி ஆக்கு திசுவோட வேலையே அது டிவைட் ஆகிறது தான்டா தம்பி. எப்பவுமே டிவைட் ஆயிட்டு தான் இருக்கு. நீ என்ன கேக்குறன்னா ஆக்சிஜன் இருக்கிறதுனாலதான் ஆக்சிஜன் டிவைட் ஆகுதா, சாரி தாவரங்கள் பகுப்படைகிறதா அப்படின்றது கிடையாது. ஏற்கனவே நேத்து ஒரு எஃபெக்ட்லாம் காமிச்சிருக்குமா இல்லையா? எஃபெக்ட் காமிச்சிருக்குமா இல்லையா? நேத்து தாவரங்களுடைய இந்த ஆக்சிஜனை வந்து கண்டுபிடிச்சாங்க. FDW வென்ட் என்ன ஒரு சோதனை செஞ்சு பார்த்தார் சொல்லு? என்ன சோதனை செஞ்சாரு? முளைக்குருத்தோட நுனிப்பகுதியை வெட்டி, அவினாவுடைய முளைக்குருத்தோடைய முளைப்பகுதியை வெட்டிட்டாரு. அதுக்கப்புறமா அதை என்ன பண்றாரு? ஆக்சிஜன் உள்ள வச்சு அதை எடுத்து திருப்பி வைக்கும் போது லைட் படும் போது அப்பதான் அது வளையுது. புரியுதா? அதாவது போட்டோட்ராபிசத்துக்கு காரணம் ஆக்சின் அப்படின்றதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. நீ கேட்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வராது, நீ கவலைப்படாத. சரிங்களா? ஆக்சின்கள் அப்படின்றது வேரினுடைய நுனிப்பகுதி, தண்டினுடைய நுனிப்பகுதியில இருக்கு. அது நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணம். அவ்வளவுதான். ஓகே சார். ரைட். அடுத்தது வேற என்ன இதனுடைய யூசஸ் அப்படின்றத பாருங்க. All these axins have been used extensively in agricultural and horticultural practices. சார் இப்ப நம்ம நேச்சுரல் ஆக்சின் பார்த்தோம் அண்ட் சிந்தட்டிக் ஆக்சின் பார்த்தோம். இது எல்லாமே எங்க சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையில பயன்படுத்துறாங்க. அதே போல தோட்டக்கலைத்துறையிலும் பயன்படுத்துறாங்க. ஓகே, ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறையிலும் அதை பயன்படுத்துறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்தது இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்க மாதிரி இருக்கு, நீங்க இருக்கான்னு புக்ல இருக்கான்னு பார்த்துக்கோ. They help to initiate rooting in stem cuttings and application widely used for plant propagation. அதாவது நீங்க ஸ்டெம் கட்டிங்னா என்ன? தண்டு துண்டங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது ஸ்டெம் கட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டெம் கட்டிங்னா என்ன முதல்ல சொல்லுங்க. எனிபடி? சொன்ன முருங்கை மரத்தை வெட்டி வச்சு. எஸ், வெரி குட். ஏதாவது ஒரு தாவரத்தினுடைய தண்டு பகுதியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு தாவரத்துடைய தண்டு பகுதியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இப்ப இது பார்த்திருப்பீங்க, இந்த கரும்பு பார்த்திருக்கீங்களா? கரும்புக்கு இந்த நடவு செய்வாங்க. இது என்னது? இது கரும்புக்கு என்ன சொல்லுவீங்கப்பா?
இது ஓகே. கணுப்பகுதிமா இந்த கரும்போட புல்லா விதைப்புல்னு சொல்லுவாங்கம்மா. இங்க வந்து நமக்கு விதைலாம் போட மாட்டாங்க. இதான் ஸ்டெம் கட்டிங். அல்லது தம்பி சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு முருங்கை மரத்தோடைய எடுத்துட்டு வெட்டிட்டு, இல்ல செம்பருத்தி இருக்குல்ல, உங்க வீட்டு செம்பருத்தி எப்படி வைக்கிறீங்க? விதை போட்டா வைக்கிறீங்க? இல்ல சார். என்ன பண்ணுவாங்க? தண்டை வெட்டி தான் சார் இருப்போம். தண்டை, அதேதான். இப்ப அப்படி தண்டு பகுதியை நீங்க எடுத்து எனக்கு வந்து அதுல இருந்து புதுசா வேர் பகுதி உருவாகி அது ஒரு செடியா மாறணும் அப்படின்னும் போது அதுக்கு எது தேவைப்படுது? ஆக்சிஜன்கள் தேவைப்படுது. அதுக்கு தான் ஆக்சிஜனோட ரோல். ஓகே, இதான் அதுக்கான அர்த்தம். they help to initiate rooting in stem cuttings and application widely used for plant propagation. சார் அதே மாதிரி தாவர பெருக்க முறைகள் எல்லாமே, தாவரங்களை அதிகமா கல்டிவேட் பண்ணக்கூடிய முறைகள் எல்லாத்திலையுமே ஆக்சிஜன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது அதுக்கான அர்த்தம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், ஆக்சிஜன் ப்ரோமோட் ஃப்ளவரிங். இது நான் அப்புறமா சொல்றேன். நுனி மொட்டு, இங்க பாருங்க, நுனி ஆதிக்கம் அப்படின்றதுனா என்ன? பின்னாடி அந்த பாயிண்ட பத்தி பார்ப்போம். நுனி ஆதிக்கம் அப்படின்னு என்ன சொல்ல பார்ப்போம். எபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சொல்லுங்க சார். கோண பகுதியில இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வளர்றத விட நுனி பகுதியில வளரும். கோண பகுதியில் வளர்றத விட நுனி பகுதியில் வளருமா? வேற ஓரளவுக்கு கரெக்ட். சரி, நுனி ஆதிக்கம் இங்க பாருங்கப்பா. இது நுனி மொட்டு கரெக்டா? இது யாரு? எபிக்கல் பட், நுனி மொட்டு. நுனி மொட்டு இருக்கும்போது மொட்டு, பக்கவாட்டு மொட்டு எங்க வரும்? லேட்டரல் பட்லாம் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். கோண மொட்டு இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல? எப்பா எல்லாரும் தமிழ் புரியுதா? கண்ணு இட பகுதியில் உருவாகுமா? தண்டுல எங்க உருவாகும்? கணு பகுதியில அந்த இலைகளுக்கு கோண பகுதி. இலையினுடைய கோண பகுதி கரெக்டா? இந்த இலையினுடைய கோண பகுதினா இது ஆக்சிஸ் ஆஃப் தி லீஃப். இதான் இலையினுடைய கோண பகுதினா இதுதான். ஓகேவா சார்? இங்க என்ன சொல்றாங்க? நுனி ஆதிக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தாவரத்துல நுனி மொட்டு இருக்கும்போது பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்தால் அதுக்கு பேர் நுனி ஆதிக்கம். புரியுதா இப்ப? எஸ் சார். அப்ப சார் நுனி மொட்டு இருக்குதுன்னா அந்த தாவரம் நேரா வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். சப்போஸ் பக்கவாட்டு மொட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது நேரா வளர்ந்துகிட்டே போறக்கூடிய வளர்ச்சி தடைப்படுமா தடைப்படாதா? தடைப்படும் சார். இந்த முருங்கை மரம் வீட்டுல வளர்க்குறோமா? முருங்கை மரத்தை நீ எடுத்துக்காட்டா எடுத்துக்கோ. அந்த முருங்கை மரத்தை நட்டு விட்டு ஒண்ணுமே பண்ணாம விட்டுறீங்களா? என்ன பண்றீங்க? முருங்கை மரத்துல இருந்து கீரை உடைக்கிறோம் அப்படியா? இப்ப ஒரு சின்ன கேள்விதான், சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்க வீட்டை ஒரு முருங்கை மரத்தை நட்டுறீங்க, நட்டுட்டு அதை என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். அப்படியே விட்டுருமா? இயற்கையாவே அப்படியே வளரணும்னு விட்டுருவீங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களா? நுனியில சாணி வைப்பாங்க சார். ஆமாப்பா, ஆரம்பத்துல வெரி குட். ரூட் இனிஷியேட் பண்ணும். ஓகே, மேல சாணி வைக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கீழே ரூட் இனிஷியேட் பண்ணும். அதான் மெயின். சைடு கரையெல்லாம் கட் பண்ணணும் சார். வளர வளர அது ஸ்ட்ரைட்டா போகுது. சைடு கிளையை கட் பண்ணுவாங்களாமா? மேல கத்தியே கட் பண்ணுவாங்களா? மேல இருக்கிறது கட் பண்ணுவாங்க சார். எல்லாத்தையும் முருங்கை மரத்தை உடைச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மாட்டும் வாழ்ந்துனே போச்சுன்னா லைட்டா காத்தாச்சா கூட உடஞ்சிரும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான்ப்பா, இது நுனி ஆதிக்கம் கண்டிப்பா நீங்க முருங்கையில பார்க்கலாம். அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்க, கட கண்ணு உடச்சு விட்டு பக்கக்கால வரட்டும், அப்படி பார்க்கும்போது தான் நீங்க சின்ன செடியா கொஞ்சம் நல்லா ஒரு அடர்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும். இது பெரிய மரமா மாறி நுனி மட்டும் வளர்ந்துக்கினே போச்சுன்னு வச்சுக்கோ, முருங்கை மரத்துல ஏறி மேல இருந்து கீழே விழ வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதுதான் இப்ப நுனி ஆதிக்கம் அப்படின்னா, நுனி மொட்டானது பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை தடை செய்வது. அதுக்கு பேர் தான் நுனி ஆதிக்கம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த படம் பாருங்களேன், இந்த படத்துக்கு வாங்களேன்.
சரி, இப்ப இங்க நுனி மொட்டு இருக்கா? எஸ் சார். எங்க இருக்குது நுனி மொட்டு? காமிச்ச படத்துல நுனி மொட்டு இல்ல சார், பக்கு மொட்டு. எங்கிட்டு பாருங்கம்மா. இங்க என்ன பண்ணிட்டாங்க, நுனியில வெட்டிட்டாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த பகுதியை வெட்டிட்டாங்க, வெட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப மேல நுனி மொட்டு வளருமா அதுக்கப்புறம்? நோ சார். அப்ப என்ன பண்ணுது? அப்ப இங்க என்ன நடக்குது, இலையினுடைய கோண பகுதியில் இருந்து கோணமெட்டானது வளர்கிறது. நுனி மொட்டு நீக்கிய தாவரத்துல வளர்ச்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்ப எஸ் சார். சரி, இதுக்கு ஆக்சிஜன்கள் தேவைப்படும். அதுதான் இந்த முன்னாடி நான் இந்த இமேஜை கொடுத்துருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட், பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமானது. ஓகே, இந்த இடத்துல நீங்க பாருங்க. இன் மோஸ்ட் ஓகே சாரி, அதுக்கு முன்னாடி they help in initiate rooting, stem cuttings and application widely used for plant propagation பார்த்தோம். Axins promote flowering, எக்ஸாம்பிள் இன் பைனாப்பிள்ஸ். சார், ஆக்சின்கள் வந்து ஒரு தாவரத்துல பூ பூக்கிறத ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டு அன்னாசி, அண்ணாச்சி அன்னாசி, அண்ணாச்சி வராது, அன்னாசி அப்படின்னு சொல்ற. பைனாப்பிள் இருக்குல்லப்பா, பைனாப்பிள் தாவரத்துல பூ பூக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஆக்சினை பயன்படுத்தினால் போதும், உங்களுக்கு சீக்கிரமா ஃப்ளவரிங் வந்தோம். ஃப்ளவரிங் வந்தாதான் என்ன வரும்? ஃப்ளவரிங், பூ பூத்தாதான்ப்பா என்ன வரும்னு கேட்டேன். ஐயோ, பழம் வரும். அன்னாச்சி பழம் அப்பதான் கிடைக்கும்பா, வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? அதுக்கு அடுத்தது they help to prevent fruit and leaf drop at early stages but promote the absorption of old mature leaves and fruits. சார், இது இந்த பாயிண்ட் கொடுத்துக்கிறேன்னு பாருங்க. இந்த இங்க கொடுத்துருக்க பாருங்க சார். ஒரு ஒரு செடி நீங்க வளர்க்குறீங்க. இப்ப இந்த மாமரத்துல சொல்லுவாங்க, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, மாமரத்துல இருக்கிற எல்லா பிஞ்சும் கீழே விழுந்துச்சு. ஒரு சிலர்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, செருப்பு கட்டி மாமரத்தை தொங்கிட்டு வச்சிருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா இல்லையா இதெல்லாம் கிராமங்கள்ல? புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் யாரோ நம்ம பாக்குறதால மாமரம் காய்க்காம போறது அதெல்லாம் கிடையாது. ஒரு சில தாவரங்கள்ல உங்களுக்கு ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு, ஃப்ளவர்ல இருந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்துச்சு, அது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துரும். புரியுதா? அதே மாதிரிதான் தாவரத்துல இலை உருவாயிட்டு இலை மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே கீழே கொட்டிக்கிறது. சார், இது வந்து இதை வந்து தடுக்கிறது யாருன்னா, நீங்க ஆக்சிஜனை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது தடுக்கப்படும். அதாவது இந்த வார்த்தைகளை நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். முதுமை அடைவதற்கு முன்பே கனி உதிர்தல். சரியா? மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே கனி கீழே விழுறது, இலை அதே மாதிரி விழுறது. அதை தடை செய்கிறது யாரு? அப்ப அந்த மாம்பிஞ்சி, மாவடுன்னு சொல்லுவாங்க, ஊறுகாய் போறதுல அதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான கண்டிஷன் வரும்போது நீங்க ஆக்சிஜனை பயன்படுத்தினீங்கன்னா கனி முதிர்ச்சி அடையாமல் உதிர்தல் தடுக்கப்படும். ஆனால் இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓல்டர் மெச்சூர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். சார், ஒரு கனி நல்லா பழுத்துருச்சு, ஆனா காம்பு ஸ்ட்ராங் ஆகுது, கீழே விழவே மாட்டுது. இலை மெச்சூர் ஆயிட்டு இலை உதிரவே மாட்டுது. அந்த சமயத்துல நீங்க ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா மெச்சூரான கனியும் மெச்சூரான லீஃபும் கீழே விழும், உதிரும். புரியுதா? ரெண்டு விதமான கான்செப்ட். இந்த அதாவது நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரியான கான்செப்ட் வரும்போது நீங்க உஷாரா இருக்கணும். இளம் வயதிலேயே கனி உதிர்தல் இலை உதிர்தலை தடுக்கும், ஆனால் முதிர்ச்சி அடைந்த பிறகு கனி உதிர்வதற்கும் இலை உதிர்வதையும் தூண்டும். இது ஆக்சிஜனோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட். அப்ப புரிஞ்சுச்சா? அவ்வளவுதானே. இதை மட்டும் தெளிவா பார்த்துக்கோ. ரைட், அது நாம ஏற்கனவே பார்த்தோம், விவசாயத்துறையிலும் தோட்டக்கலையிலும் இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், இன் மோஸ்ட் ஹையர் பிளான்ட்ஸ் the growing apical bud inhibits the growth of lateral buds, a phenomenon called apical dominance. அதான் நான் சொன்னேன், நுனி ஆதிக்கம் அல்லது முனை ஆதிக்கம். அப்படின்னா என்னன்னா, ஒரு தாவரத்தில் நுனி மொட்டின் வளர்ச்சியானது
பக்கவாட்டு மொட்டு அல்லது கோண மொட்டின் வளர்ச்சியை தடை செய்கிறது. அதுக்கு பேர் தான் நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்றோம். நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கிளாஸ்ல என்ன பண்றோம், ஒருத்தன் ஒரு டாமினண்டான ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மேபி நல்லா படிக்கிற பையனா கூட வச்சுக்கோங்க. நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை வச்சுக்கோங்க. அவன் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை விடாம அடுத்தவங்க விட்டு கொடுக்காம மெயின்டைன் பண்ணணும். புரியுதா இல்லையா? அப்படி மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து கீழே இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பானா எடுக்க மாட்டானா? அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி தான் இந்த நுனி ஆதிக்கம். அது மட்டும் நீங்க நுனி மொட்டை மட்டும் வெட்டி விடலன்னு வச்சுக்கோ, அது மாட்டம் வளர்ந்துகிட்டே போகும். சைட்ல யாரையும் வளர விடாது. அதுக்கு பேர் தான் நுனி ஆதிக்கம். சரிங்களா சார்? அந்த மாதிரியான சமயத்துல நீங்க ஆக்சிஜனை பயன்படுத்தலாம். ரிமூவல் ஆஃப் ஷூ டிப்ஸ், that is decapitation, usually result in the growth of lateral buds. It is widely applied in tea plantation edge making. Can you explain why? சரி, அதாவது தண்டினுடைய நுனி பகுதியை நீங்க வெட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? தாவத்தோட தண்டி நுனி பகுதியை நீங்க வெட்டிட்டீங்க, என்ன ஆகும்? வளராது சார். நுனி பகுதியில வளராது, சைட்ல வளரும்ல, கோணம் மட்டும் வளரும் இல்லப்பா. அந்த கான்செப்ட் அதே தான் கேட்கறேன், வேற ஒண்ணும் புதுசாலாம் இல்லப்பா. அப்படி வளர்ந்துட்டு போயினே இருக்குது. இதான் நுனி மொட்டுன்னு வச்சுக்கப்பா. என்ன பண்றோம், இங்க யூஸ்வலா லீஃப்கள் இருக்கு, இப்படி இருக்கு. இதை நான் வெட்டிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன நடக்கும்? இங்க வளர ஆரம்பிக்கும். இங்க இருந்து ஒரு பிரான்ச் உருவாக்கும் இல்லையா? அப்ப இதுக்கு நீங்க ஆக்சிஜனை தெளிச்சிங்கன்னா இது வளரும், கோணம் மொட்டு சீக்கிரமா வளரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டீ பிளான்டேஷன் ஆர் எட்ஜ் மேக்கிங். டீ பிளான்டேஷன்னா இப்ப நீங்க தேயிலை தோட்டங்கள்ல தேயிலையை வளர்க்குறோமா? அங்க என்ன பண்ணுவாங்க பாத்துக்கிறீங்களா? அந்த செடி எவ்வளவு ஹைட் இருக்கும்? ஒரு நம்ம போய் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, தேயிலை தோட்டத்துல தேயிலையை பறிப்பாங்க. அப்ப அது பெரிய இதுவா வளர விட்டீங்கன்னா மேல ஏறி பறிக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிய கத்தரிக்கோல் மாதிரி இருக்கும், கவாத்து கிளைத்தல்னு சொல்லுவாங்க, கட்டுக்கு அப்படியே வச்சு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கார்டன் எல்லாம் போய் பாருங்களேன், அழகா இந்த பார்க்ல என்ன பண்ணுவாங்க, பார்க்ல நடக்கும்போது சைட்ல எட்ஜ் மாதிரி இருக்கும், பாத்துக்கிறீங்களா? பிளான்ட் ஒரே ஹைட்ல வெட்டி வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் எட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் எட்ஜ். சார் அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப வெட்டிட்டே இருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? சார் இப்ப ஒரு சில கார்டன்ல நீ போய் பார்த்தன்னு வச்சுக்க, அந்த செடி பாக்குறதுக்கு யானை மாதிரியே கட் பண்ணி விடுவாங்க, ஒரு மனுஷ பொம்மை மாதிரி கட் பண்ணி விடுவாங்க, உலக உருண்டை மாதிரி கட் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா சார்? அந்த மாதிரியான சமயத்துல நுனி மொட்டு வெட்டப்படுமா வெட்டப்படாதா? வெட்டப்படும் போது அங்க என்ன நடக்கும், கோணம் மொட்டு புதிய கிளைகளை உருவாக்கும் சார். அதனாலதான் உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நெருக்கமா இருக்கும், இலையெல்லாம் பாக்குறதுக்கு கேப்பே தெரியாது. இடையில பார்த்தா ஒரு யானை இருக்கிற மாதிரியே தான் நமக்கு தோணும். ஏன்னா அங்க நுனி மொட்டுன்றது இருக்கிறது கிடையாது. நுனி மொட்டு இருந்துச்சுன்னா அது உயரமா போயிட்டு இருக்கும், நீங்க அந்த ஷேப் எல்லாம் உருவாக்க முடியாது. ஆனா அதை வெட்டிட்ட பிறகு கோணம் மொட்டு வளர்றதுனாலதான் நீங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த எட்ஜ் மேக்கிங்லாம் ஹார்டிகல்ச்சர்ல நீங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? இந்த இடத்துல பாருங்கப்பா, எபிகல் பெட்டு ஆக்டிவா இருக்கக்கூடிய நுனி முட்டை என்ன பண்ணிடுறாங்க, கட் பண்ணி எடுத்துடுறாங்க, ஓவர் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுது, இங்க இலையினுடைய கோண பகுதியிலிருந்து புதிய மொட்டை தோற்றுவிக்கிறது. சரிங்களா? அப்ப நீங்க அதாவது இப்ப இந்த மாதிரி வேகமா இதை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க ஆக்சிஜனை தெளிச்சா போதும். ஓகேவா? அதான் ஆக்சிஜனுடைய வேலை இந்த இடத்துல. எடுத்துக்காட்டு அப்ப கேள்வி வரலாம், தேயிலை தாவரங்களுக்கு கோணமொட்டின் வளர்ச்சியை தூண்டுவது எது, அல்லது அந்த இடத்துல எபிக்கல் டாமினன்ஸை போக்குவதற்கு எது யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், ஆக்சிஜன். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன்ஸ் ஆல்சோ இன்டியூஸ் பார்த்தினோகாப்பி, எக்ஸாம்பிள் இன் டொமேட்டோஸ். சார் விதை இல்லாத கனி உருவாக்கத்திற்கு ஆக்சிஜன்கள் பயன்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி.
நமக்கு தெரியல. பார்த்தினோ கார்பினா என்னப்பா? என்ன படிச்சிருக்கோம்? பார்த்தினோ கார்பி அப்படின்னா என்ன? என்ன எப்ப படிச்சிருக்கோம்? கரூரா களி சார். ஆமா, கருவுறுதல் நிகழாமல் கனி உருவானால் அதுக்கு பேரு பார்த்தினோ கார்பி. சார் அதுல விதைகள் இருக்குமா? இருக்காது இல்ல சார். அந்த மாதிரி கருவுறுதல் நிகழாமலே கனி உருவாக்குவதற்கு ஆக்சிஜன்களை அந்த தாவரத்தில் நீங்க பயன்படுத்தினா போதும், உங்களுக்கு ஃப்ரூட் கிடைக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் டொமேட்டோ. அப்ப பார்த்தினோ கார்பி இன்டியூஸ் பண்றதுக்கும் எதை பயன்படுத்துறாங்க? ஆக்சிஜன்களை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? புரியுதா? ரைட். அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, நீட்ல கேட்ட கொஸ்டின். they are widely used as herbicide. சார் ஆக்சின்கள் சிறு சிறு களைகள், ஏற்புனா சின்ன சின்ன செடி வகைகள் உருவாவதை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இவைகள். ஓகேவா? அதான் ஹெர்பிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்பிசைட்னா களை கொல்லிகள், வீடிசைடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இந்த 2,4-D இருக்குல்ல, இது என்ன வகையான ஆக்சிஜன் சார்? அது என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பயிர் வைக்கும் போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெல் இருக்கு, நெல் பயிர் வைக்கிறோம். நெல்லு ஒரு வித்திலை தாவரமா, இரு வித்திலை தாவரமா? ஒரு வித்திலை. நெல்லு வந்து ஒரு வித்திலை தாவரம். நெல்லு வந்து ஒரு வித்திலை தாவரம். ஓகே, சரி. அப்ப நெல்லுல களைன்னு ஒண்ணு உருவாக்குமா? களைன்னா வீடு, நெற்பயிர் களை பறிப்பாங்க, பாத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கிராமங்கள்ல களை பறிப்பாங்க. நெல்லை நாத்து நட்டு ஒரு 15 நாள் இல்ல ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அது பச்சை பசேல்னு மாறின பிறகு களை பறிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பில்லெல்லாம் எடுத்துருவாங்க. பில் எடுப்பாங்களா, வேற ஏதாவது எடுப்பாங்களா? யாருன்னா களை பறிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும், சொல்லுங்க. யாருன்னா பறிச்சிருக்கீங்களா? என்ன சார் நாங்கெல்லாம் மெடிக்கலுக்கு படிக்கிறோம், களை பறிக்கத்தான் எங்க வேலையான்னு கேக்குறியா? யாருமே காணியில இறங்கி பறிச்சது கிடையாதா? தேவையில்லாத செடிகள்லாம் எடுப்பாங்க. தேவையில்லாத செடிகளை எடுப்பாங்க, கரெக்ட். அதுல புல்லு இருக்கும். ஓகே, புல்லு மட்டுமா இருக்கும் தேவையில்லாத செடியா? வேற என்ன இருக்கும்? பூச்சி எல்லாம் இருக்கும் சார். ஐயோ, பூச்சிக்கு மருந்து அடிச்சிடலாம். சரியா? பூச்சிங்களுக்கு மருந்து அடிக்கலாம். வேற வேற வீட்டுல சொல்லுங்கம்மா. வீட்டுல அம்மா கலப்ப வச்சாங்கன்னா கேளுங்க, சிறு சிறு இருவித்திரை தாவர செடிகள் அதுல கலந்துருக்கும். என்னது? டைகாட்டோடைய சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து அந்த கலையாக இருக்கும். அதைத்தான் நம்ம அம்மாக்கள் களை பறிக்கும் போது, உங்களை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க பறிக்க மாட்டேங்கிட்டீங்க, பறிக்கும் போது அதை எடுப்பாங்கடா ராஜா. சார் அப்ப இந்த 2,4-D அப்படின்றது களைக்கொல்லியா பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்னன்னா, நெல் என்பது ஒரு வித்திலை தாவரம். அந்த ஒரு வித்திலை தாவர பயிர்களுக்கு இடையே உருவாகக்கூடிய எது? அந்த இரு வித்திலை தாவர வேஸ்ட், அதெல்லாம் தேவையில்லாதது, அதான் களைன்னு சொல்றோம். அதை ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் களை எடுத்தல்னு சொல்லுவோம். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த 2,4-D இருக்கு இல்லையா, செயற்கை ஆக்சின், அத அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இரு வித்திலை தாவர களைகள் வளர்வதை அது தடுக்கும். ஒன்லி எதை மட்டும்தான் சாவடிக்கும்? டைகாட் பிளான்ஸ் மட்டும்தான் சாவடிக்கும். எதை சாவடிக்காது? மோனோகாட்டை சாவடிக்க. யோசிச்சு பாரு, மோனோகாட்டை சாவடிக்கிறதுனா நெற்பயிர்லாம் மோனோகாட் தானே, எல்லாம் செத்துருமா இல்லையா? அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் முக்கியம் சார். இது வந்து ஒரு வித்திலை தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது சார். புல்ல கூட ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா கிராசம் மோனோகாட்டு தான். ஆனா டைகாட்டு ஏதாவது வளர்ந்துச்சுன்னா அதை பாதிக்கும். இதுதான் 2,4-D வேலை. ஒரு வீடி சைடா பயன்படுத்துறாங்க. இது புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் இது முன்னாடி ஒரு பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இருக்கான்னு பாத்துங்க. இட் இஸ் யூஸ்ட் டு ப்ரிப்பேர் வீட் ஃப்ரீ லான்ஸ் பை கார்டனர்ஸ்.
அதாவது இது இருக்கா இந்த பாயிண்ட்? கார்டனர்னா யாருங்க? பூந்தோட்டங்களை ரெடி பண்றவங்க, கரெக்டா? தோட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, தோட்டக்காரர்கள். தோட்டக்காரங்களோட வேலை என்ன? கார்டனை செம்மையா வச்சுட்டு இருக்குது, மெயின்டைன் பண்றது. நீங்க பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய கார்டன் எல்லாம் போனீங்கன்னா இந்த புல் என்ன சொல்றது, கிராஸ் பெட் பாத்துக்கிறீங்களா? பச்சை பசேல புல்லு மட்டும் இருக்கும். இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? வெறும் அதுல எங்கன்னா டைகாட் பிளான்ட் ஏதாவது வளர்ந்துருக்குதா? சார் அந்த மாதிரி சமயத்துல இவங்க போய் தேடி கிடக்க வேண்டாம். டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், 2,4-D அப்ளை பண்ணீங்கன்னா அங்க கிராஸ் மட்டும்தான் இருக்கும், மத்த டைகாட் பிளான்ட் எல்லாம் வளராது. இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் ஆக்சின் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் சைலம் டிஃபரன்சியேஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். அதாவது இது இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க. சைலம் வேறுபாடு அடைவதை கட்டுப்படுத்துகிறது. சைலம் டிஃபரன்சியேட் ஆயிட்டு, சைலம் டிஃபரன்சியேஷன்னா என்ன? சைலம் அதுன்றது ஒரு சொல்லுமா. சைலம் டிஃபரன்சியேஷன்னா என்ன? அதான் கேள்வி கேட்டேன். இரண்டாம் நிலை சைலம் உருவாகுது. இப்ப நீங்க ஒரு கட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. ஒரு கட்டத்துல ஒரு தாவர தண்டினுடைய மைய பகுதி பார்க்கும்போது கருமையா இருக்கும், சரியா? வைரக்கட்டைன்னு ஒண்ணு படிச்சீங்களா? அது அது யாருப்பா? அது யாரு? அந்த பகுதி யாரு? யூஸ்வலா அது யாரு? எந்த பகுதி அது? சைலத்துக்கு இன்னொரு பேரு கட்டைன்னு சொன்னேன், ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. சைலத்துக்கு இன்னொரு பேர் என்னப்பா? கட்டை. நீங்க யோசித்து பாருங்க. அப்ப இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது சைலம் வேறுபாடு அடைந்தால் அது நீரை கடத்துமா? அதுக்கப்புறம் வைரக்கட்டை நீரை கடத்துமா? கடத்தாது. அப்ப ஆனா வேறுபாடு அடையல இல்லைன்னா, வேறுபாடு அடையவில்லை. அதாவது ஆக்கத்திசு நிலைத்த திசுவாக்க மாறுவதுதான் நம்ம வேறுபாடு அடைதல்னு சொல்றோம்னு வச்சுக்கோப்பா. இப்ப அந்த சைலம் டிஃபரன்சியேட் ஆகல அப்படின்னா நார்மலா அதுல வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ல நடக்குமா நடக்காதா? அப்ப செல் டிவிஷன் நடக்குமா? செல் வகுப்படுதல் நடக்குமா? அதுதான் அர்த்தம். அப்ப சார் சைலம் டிஃபரன்சியேட் ஆயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? கட்டையா மாறிடும். அப்ப அங்க வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டா நடக்காது. அப்ப அத கண்ட்ரோல் பண்ணி செல் டிவிஷனை ஊக்குவிக்கிறதுக்கு யார் பயன்படுத்தப்படுகிறாங்க? ஆக்சின் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது எல்லாமே ஆக்சினுடைய பிசியாலஜிக்கல் எஃபெக்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது இப்ப நீங்க நான் என்னென்னலாம் சொன்னேன் ஒரு வாட்டி ரீகால் பண்ணு. ஆக்சின் நுனி ஆதிக்கத்தை, அதாவது நுனி ஆதிக்கம் இருக்குது. அப்ப நுனி ஆதிக்கம் வளரக்கூடிய நுனி மொட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா பக்கவாட்டு மொட்டினுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பது யாரு? ஆக்சின். ஓகேவா? அதே மாதிரி பைனாப்பிள்ல ஃப்ளவரிங் வர்றதுக்கு காரணம் யாரு? பார்த்தினோகார்பி ஃப்ரூட் உருவாக்குறதுக்கு யாரு? ஆக்சின். வீடிசைடா யார பயன்படுத்துறாங்க? வீடிசைட் அதாவது களை கொல்லிகளா யார பயன்படுத்துறாங்க? ஆக்சின் 2,4-D. ஓகேவா? 2,4-D. இதெல்லாம் ஆக்சினுடைய வேலை. ஓகேவா? இதுதான் மெயின். நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு பக்கம் ஆக்சினை கொடுத்துருவாங்க, இதுல ஏதாவது ஒரு வேலையை பக்கத்துல கொடுத்துருப்பாங்க. அப்ப இது ஆக்சின் செய்தா நீங்க இது அப்படியே பார்த்துனே வாங்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்ப நான் சொல்றேன், அப்ப நீங்க புரிச்சுக்க. ரைட். நெக்ஸ்ட் ஜிப்ரலின் பத்தி பார்க்கலாம். ஜிப்ரலின்ஸ் ஆர் அனதர் கைண்ட் ஆஃப் ப்ரோமோட்டரி பிளான் growth ரெகுலேட்டர். ஜிப்ரலின்கள் அப்படின்றது வேறு வகையிலான ஒரு தாவர வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு பிளான் growth ரெகுலேட்டர், வளர்ச்சியை ஊக்கப்படுத்துபவை, பிளான் growth ப்ரோமோட்டர்னு சொல்றாங்க. புரியுதா? Yes sir. Right. There are more than 100 gibberellins reported from widely different organisms such as fungi and higher plants. சார், பூஞ்சைகள் மற்றும் உயர் தாவரங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஜிப்ரலின்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட ஜிப்ரலின்கள் கண்டறியப்பட்டன. அது என்னென்னலாம்? GA1, GA2, GA3 இந்த மாதிரி கொடுத்துடுறோம். நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ற ஜிப்ரலின் எது தெரியுமா?
பெரும்பாலும் நாம பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜிப்ரலின்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் பேர் இது மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா இதுல எது GA3 சார். GA3 என்னது? வெரி குட். இதுக்கு நீட் கொஸ்டின்பா, ஞாபகம் வச்சுக்கோ. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், above gibberellic acid, that is GA3, was one of the first gibberellin to be discovered and remains the most intensively studied form. அதாவது அதிகமா முதல்ல கண்டறியப்பட்ட ஜிப்ரலிக் எதுனா GA3. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது GA3. அதுக்கு அடுத்தது அதை பத்தின ரொம்ப அதுக்குள்ள என்னென்னலாம் கெமிக்கல் நேச்சர் இருக்குன்னு டீப்பா ஸ்டடி பண்ணது எதுதானா? எதுதான்? GA3 தான். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. ரைட். நெக்ஸ்ட், ஆல் GAs ஆர் அசிடிக். சார் ரொம்ப முக்கியம். ஜிப்ரலிக் அமிலங்கள் அனைத்துமே அமிலத்தன்மை கொண்டது. நீங்க ஆக்சின் படிக்கிறீங்க, ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் படிச்சிருக்கீங்க. இது ரெண்டு தான் உங்களுக்கு ஆசிட் மாதிரி தெரியும். இப்ப ஆப்ஷன் கேட்பாங்க, எந்த பிளான்ட் growth ரெகுலேட்டர் அமிலத்தன்மை கொண்டவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஜிப்ரலிக் ஆசிட். ஜிப்ரலின் கொடுத்துருப்பான். ஜிப்ரலிக் ஆசிட் கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜிப்ரலின். சார் அப்சிசிக் ஆசிட் ஒண்ணு இருக்குது, அதை தான் அந்த ஆப்ஷன்ல போட்டுறக்கூடாது. புரியும் நினைக்கிறேன். அப்ப அமிலத்தன்மை கொண்டவை அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லணும்? ஜிப்ரலிக் அமிலம் தான், அதாவது ஜிப்ரலின் தான் அமிலத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது, their ability. ஓகே. இங்க ஆல் GAs are acidic. They produce a wide range of physiological responses in the plant. சார் தாவரங்கள்ல பல்வேறு விதமான உடற்செயலிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இது அதுக்கான அர்த்தம். தாவரங்களில் பல்வேறு விதமான உடல் செயலியல் விளைவுகளுக்கு காரணம் இந்த ஜிப்ரலின்கள். Their ability to cause an increase in length of axis is used to increase the length of grape stalk. அதாவது திராட்சையோடைய தண்டு பகுதியில இருக்கு இல்லையா, திராட்சை கொடி தானப்பா. இங்க லீஃப் இருக்குன்னா இந்த கோண பகுதி இருந்தா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திராட்சை கிடைக்கும். கரெக்டா? புரியுதாமா? இந்த ஆக்சிஸ்ல இருந்துதான் உங்களுக்கு என்ன வரும்? திராட்சைகள் உருவாகும். ஓகேவா? அப்ப சார் இந்த ஆக்சிஸ், இந்த கோண பகுதி என்னப்பா புரியல? என்ன சொன்னீங்க? திராட்சை கோண பகுதி தான் சார் வளருது. ஆமா, கோண பகுதி தான் இந்த ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது லீஃப் இங்க இருக்கும், காம்பவுண்ட் லீஃப். ஓகே, இந்த கோண பகுதியில இருந்து தான் நமக்கு இது உருவாகும். அதான் நான் இந்த படத்துல காமிக்கிறேன். சரிங்களா? இப்படி போடும்போது இது வந்து லீஃப் வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸ் இருந்தா தான் உங்களுக்கு திராட்சை கீழே வரும். அப்ப இந்த கோண பகுதி ஒரு திராட்சையோடைய கொடிகள்ல நிறைய இந்த மாதிரியான ஆக்சிஸ் உருவாகணும், கோண பகுதி உருவாகணும் அப்படின்னா ஜிப்ரலினை நீங்க பயன்படுத்தினா நிறைய கோணப்பகுதி உருவாகும். நிறைய கோணப்பகுதி உருவானா நிறைய திராட்சை கிடைக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கும் ஜிப்ரலினை பயன்படுத்துறாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது, ஜிப்ரலின்ஸ் காஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள் டு எலாங்கேட் அண்ட் இம்ப்ரூவ் இட்ஸ் ஷேப். சார் ஆப்பிள்களுடைய நீளத்தை அதிகரிக்கும். கொஞ்சம் லென்த் வைஸ் ஆப்பிள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, கொஞ்சம் லென்த் வைஸ் எப்படி எப்படி ஓகேவா? லென்த் வைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அப்புறம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிறதுக்கும் எதை பயன்படுத்துறாங்க? அதாவது அனாச்சி பழத்துக்கு அங்க போயிடுங்க, ஆப்பிள்னு வந்தா ஜிப்ரலினுக்கு வந்துருங்க. அங்கங்க ஒரு ஃப்ரூட்டை கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்படியாவது இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? சரி, அடுத்தது, they also delay senescence. முதிர்ச்சி அடைதலை தாமதப்படுத்தும். அப்ப சீக்கிரமா அந்த அந்த லீஃப் வந்து மெச்சூர் ஆயிடக்கூடாது. புரியுதா? அதை கொஞ்சம் பொறுமையா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எது தேவை? ஜிப்ரலினை நீங்க அந்த தாவரத்தை தெளிச்சிங்கன்னா அந்த தாவரம் கொஞ்சம் இளமையாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? இளமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் முதிர்ச்சி அடைதலை தாமதப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட், 1 minute.
ஓகேப்பா. ஸோ அப்ப செனிசென்ஸ டிலே பண்ணுது. டிலே ஆஃப் செனிசென்ஸுக்கு காரணம் அதுவும் ஜிப்ரலின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட், thus increasing the yield by much as 20 tons per acre. அதுக்கப்புறம் இது ஒரு நிமிஷம் சார். கரும்புல வந்து கரும்பு நம்ம பாக்குறோம். கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கிறாங்க, கரெக்டா? எஸ் சார். சர்க்கரை எடுக்கிறாங்க. ஓகே. அப்ப சார் கரும்பு வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆனா தானே சர்க்கரை நிறைய கிடைக்கும். அதுக்கு கூட என்ன பண்றாங்க, ஜிப்ரல் இன்னும் பயன்படுத்துறாங்க. ஓகேவா சார்? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிருக்கேன், அதையும் பார்த்துலாம். They also relations பார்த்துட்டோம். The fruits can be left on the tree longer so as to extend the market period. அதாவது நீங்க இந்த கவனிச்சிருக்கலாம், மாம்பழம் சீசன் இப்ப முடிஞ்சிருச்சா? முடிஞ்சுதா இருக்கா? முடிஞ்சிட்டு சார். முடிஞ்சிச்சு. இப்ப மாம்பழம் சீசன் முடியுதுன்னு நினைக்கும் போது மாம்பழத்தோட விலை அதிகமா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எஸ் சார். அதே மாதிரி இந்த மாங்காய் நம்ம யூஸ் பண்றோம்ல, மாங்காய் சாம்பாருக்கு போடுவாங்கப்பா. சீசன் இல்லாத சமயத்துல மாங்காவோட ரேட் அதிகமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்ப எப்படி மாங்காய் கிடைக்குது? எப்படி மாங்காய் கிடைக்குது? சீசன் முடிஞ்சு போச்சுன்னா எப்படி கிடைக்குது சார்? இப்பதான் நம்ம சொன்னோம். என்ன பாயிண்ட் பார்த்ததுக்கு முன்னாடி, செனிசென்ஸ் டிலே பண்ணுதுன்னு சொன்னேன், முதிர்ச்சடைதலை தாமதப்படுத்துன்னு சொன்னேன். சப்போஸ் நீங்க அப்ப அந்த தாவரத்துல சீக்கிரமா நம்ம அந்த மாங்காய் வந்து பழுத்துடக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு நம்ம மரத்திலே வச்சிருக்கணும் அப்படின்னா ஜிப்ரலின் தெளிச்சா போதும். அது முதிர்ச்சடைதல் தாமதப்படுத்தி மார்க்கெட் பீரியட் முடிஞ்ச பிறகும் நீங்க அதை சேல் பண்ணலாம். புரியுதுங்களா? வீட்லயும் தெளிக்கலாமா? தெளிப்பா, வீட்லயும் தெளிச்சுக்கலாம், தாராளமா தெளிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கான மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு ஹார்டிகல்ச்சர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும், அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சா நீங்க வீட்டிலே பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? இப்ப தக்காளி ஒரு சீசன்ல 100 ரூபா கூட விற்கும், பார்த்துருப்பீங்க, ரைட்டா சார்? அப்ப இந்த டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்ப இந்த சீசன்ல தக்காளி வராது, இருக்கிற காயும் நம்ம பழுக்காம கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டு வச்சு பண்ணணும் அப்படின்னா நீங்க அது மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது உங்க புக்ல இருக்கான்னு பாத்துக்குங்க. Gallic acid 3 is used to speed up the malting process in brewing industries. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா பாருங்க. பிரீவிங் இண்டஸ்ட்ரினா என்ன சொல்லுங்க? பிரீவிங் இண்டஸ்ட்ரினா என்னமா? பிரீவிங் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன? பீர் ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அதுக்கு பேர் தான்டா பிரீவிங் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்ல பானங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்னு வச்சுக்கோ. பானங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல மால்டிங் ப்ராசஸுக்கு ஸ்பீட் அப் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றாங்க? ஜிப்ரலிக் அமிலத்தை பயன்படுத்துறாங்க. அப்படியே எழுதிக்கோ, தமிழ்ல கூட நீங்க அப்படியே எழுதிக்கோ. மால்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. பார்லி, ஓட்ஸ், இதுல இருந்து தான் பீர்லாம் தயாரிப்பாங்கடா ராஜா. அந்த ப்ராசஸுக்கு எதை பயன்படுத்துறாங்க? ஜிப்ரலின் பயன்படுத்துறாங்க. மால்டிங் செயல்முறைக்கு பிரீவிங் இண்டஸ்ட்ரியில ஜிப்ரலின் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோ. புக்ல கொடுக்கலன்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? சரி. அதுக்கப்புறம் தான் இந்த கரும்புல வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. சர்க்கரை எந்த ஃபார்ம்ல சேமித்து வைக்கப்படுகிறதுனா கார்போஹைட்ரேட் வடிவில் தான் சேமித்து வைக்கப்படுகிறது. அப்ப கரும்புல ஸ்டெம்மோடைய ஹைட் வந்து நீளமா இருக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜிப்ரலினை அந்த கரும்பு தோட்டத்துல நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கரும்பு தண்டினுடைய நீளம் அதிகரிக்கும். சரியா? அப்ப அதனால என்ன ஆகும், ஒரு ஏக்கருக்கு 20 டன் அளவு கரும்புல மகசூல் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஏற்கனவே இருந்ததை விட கம்ப்ளீட்டா ஒரு 20 டன். 20 டன்னா எவ்வளோ? ஒரு டன் 1000 கிலோ, கரெக்டா? எஸ் சார். அப்ப 20 டன்னா 20,000 கிலோ அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு. சரியா? ஒரு ஏக்கருக்கு 20 டன் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு எதை பயன்படுத்துறாங்க?
இதை பயன்படுத்துவாங்க. ரைட். அடுத்தது ஸ்ப்ரேயிங் ஜூனைல் கோனிஃபர்ஸ் வித் ஜிப்ரலின்ஸ் ஆஃப்டர் த மெச்சூரிட்டி பீரியட். சார் இந்த கோனிஃபர் தாவரங்கள் அழகுக்காக, சரிங்களா, அழகுக்காக வளர்ப்பாங்க. அதுல மெச்சூரிட்டி பீரியடை வந்து ரொம்ப நாள் கொண்டு போகிறதுக்கு, சரியா, கொண்டு போறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஜிப்ரலிக் அமிலத்தை யூஸ் பண்றாங்க, சரிங்களா. மெச்சூரிட்டி பீரியடை கொஞ்சம் நீட்டிக்கும். தஸ் லீடிங் டு ஏர்லி சீட் ப்ரொடக்ஷன், சரிங்களா. அதாவது இளம் வயதிலே விதை உருவாக்கத்திற்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியடை இன்க்ரீஸ் பண்ணி ஏர்லி சீட் ப்ரொடக்ஷனுக்கு எது காரணமா அமையும் அப்படின்னா ஜிப்ரலின் அமையும். இந்த கோனிஃபர் தாவரங்கள்னு கொடுத்தா வேற எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜிப்ரலிக் ஆசிடோடைய பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ல மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோ. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது ரோசெட். ரோசெட்னா என்ன சார்? ஏதோ ஒரு புதுசாக்கிற மாதிரி இருக்கும் சார். ரோசெட் அப்படின்னா என்னன்னா நெருக்கமா இருக்கும், இலைகள்லாம் குட்டையா இருக்கும், சரியா, குட்டையா இருக்கும். அதுக்கு பேர் தான் ரோசெட். சார் ஃப்ளவரிங் வரணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈராண்டு தாவரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 2 வருஷம் 1 வருஷம் ஃபுல்லா வளரும், அதுக்கப்புறமா தான் ஃப்ளவரிங் வரும். அந்த மாதிரி தாவரங்களை நீங்க ஜிப்ரலினை தெளிச்சிங்கன்னா சீக்கிரமா வளர்ந்து ஃப்ளவரிங்கை கொடுத்து ஃப்ரூட்டை உருவாக்கிடும். அதுக்கு பேர் தான் ரோசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோசெட் தாவரங்களில் கணுடை பகுதி திடீரென நீள்வதும் அதனைத் தொடர்ந்து மலதல் நிகழ்வதும் போல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு கேபேஜ், முட்டைக்கோஸ்ன்னு சொல்லுவீங்க, உங்க ஊர்ல கோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, முட்டைக்கோஸ். அண்ட் பீட்னே எழுதிங்க, பீட்ரூட் தான் சொல்றாங்க, சுகர் பீட்னு கொடுத்துருப்போம், பீட். இங்க பாருங்களேன் சார், ரோசெட்னா இந்த படத்தை பாருங்களேன். இதுல இலைகள்லாம் ரொம்ப கிட்டயா இருக்கா? கணுவிடை பகுதி சின்ன கம்மியா இருக்கா? இலை உருவாக்கக்கூடிய பகுதி கோணப்பகுதி, சாரி கணு பகுதி, 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி கண்டிப்பா இதுல கம்மியா தான் இருக்கும். இதான் ரோசெட். சார் இந்த மாதிரியான தாவரங்கள் மலதலுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்ப அந்த மாதிரியான சமயத்துல நீங்க ஆக்சிஜனை தெளிச்சிங்கன்னு வச்சுக்கோ, ஆக்சிஜனை தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ரோசெட் நீங்கி சீக்கிரம் ஃப்ளவரிங் வந்துடும். ஃப்ளவரிங் வந்தா ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்ப ரோசெட் மாதிரியான அமைப்பை கொண்ட தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா பீட்டு, அதை பீட்னா பீட்ரூட் அண்ட் கேபேஜ், இது ரெண்டும் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? புரியுதா? இங்க பாருங்க, இதான்டா ரோசெட் கண்டிஷன். கேபேஜ் இந்த மாதிரி நெருக்கமா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம். பாருங்க, இது சுகர் பீட், அதாவது பீட்ரூட்டு நம்ம கொடுத்துக்கிறது பீட்டு மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி தான் இருக்கும் சார். அந்த மாதிரியான சமயத்துல நீங்க ஜிப்ரலின் தெளிச்சிங்கன்னு வச்சுக்கோ, அதுல ஃப்ளவரிங் வரும், அப்புறம் ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். இதுதான் அதோட வேலை. அப்ப ஜிப்ரலின்ல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் சார்? ஜிப்ரலின்ல கிட்டத்தட்ட 100 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது GA3, புரியுதா? அததான் நம்ம ஜிப்ரலின்னு பெரும்பாலும் பயன்படுத்துறோம். அதனுடைய ஸ்டடிஸ் தான் நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சார் திராட்சை தாவரங்கள்ல கோணப்பகுதி, இலையினுடைய கோணப்பகுதியை அதிகரித்து அதிகமான திராட்சை கொத்துக்களை உருவாக்கத்துக்கு ஜிப்ரலின் பயன்படும் பார்த்தோம். ஆப்பிள்ல நீளத்தை அதிகரிச்சு லென்த் வைஸ் கொஞ்சம் ஆப்பிளோடைய இது அதிகரிக்கிறதுக்கு யார் தேவை? ஜிப்ரலின் தேவைன்னு பார்த்தோம். பிரீவிங் இண்டஸ்ட்ரீஸ்ல மால்டிங் ப்ராசஸுக்கு ஜிப்ரலினை பயன்படுத்துறோம். அதே மாதிரி கரும்புல ஒரு ஏக்கருக்கு 20 டன் அளவு மகசூல் அதிகரிக்கிறதுக்கு ஜிப்ரலினை பயன்படுத்துறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பீரியடை கோனிஃபர் தாவரங்கள்ல மெச்சூரிட்டி பீரியடை லென்த் இன்க்ரீஸ் பண்ணும், சீக்கிரமா சீடை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? எடுத்துக்காட்டு அதே மாதிரி ரோசெட் அப்படின்றதுக்கு பீட்டும் கேபேஜும் அந்த நிலையை போக்குவதற்கு ஜிப்ரலினை பயன்படுத்தும் பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சுச்சா? இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே. சரி, ரைட். இதோட இருக்கட்டும்.